शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। महाकर्ता महाभोक्ता महात्यागी भवानः सर्वाः शङ्काः परित्यज्य धैर्यम् आलम्ब्य शाश्वतम्. வசிஷ்டர் ராமருக்கு உபதேசம் பண்றார். இதுக்கு முன்னாடி சிதித்வஜனுடைய கதை முடிஞ்சது. அந்த உபாக்கியானம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தத்துவோபதேசம் பண்ணக்கூடிய இன்னும் ரெண்டு கசன் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டார். இதுக்கு மேல வேற ஒரு விஷயம் எடுத்துக்கிறார். இப்ப என்ன சொல்றாருன்னா, ராமர் எப்படி இருக்கணுமா, மகா கர்த்தா, வெறும் கர்த்தா இல்லை. நாம சாதாரணமா கர்த்திருவம் போக்திருத்துவம் இது பந்தம்னு சொல்றோம். ஆனா மகா கர்த்திருவம் மகா போக்திருத்துவங்கிறது பந்தம் இல்லை. அப்படின்னா என்ன கேட்க, மகா கர்த்தா மகா போக்தா மகா தியாகி எல்லாத்தையும் மகான்னு செய்து பவ ஹே அனக, ஹே ராமனே, நீ மகா கர்த்தாவாக வேண்டும், மகா போக்தாவாக வேண்டும், மகா தியாகியாக வேண்டும். சர்வா சங்கா பரித்தியஜ்ய தைரியமாலம்பிய சாஸ்திரம். சங்கான சந்தேகங்கள், எல்லா சந்தேகத்தையும் விட்டுடும். ஒரு சந்தேகமும் வேண்டாம். சம்சாரத்துக்கிட்ட பயப்பட வேண்டாம். தைரியம் ஆரம்பிய சாஸ்வதம், சாஸ்வதமான ஒரு தைரியத்தை நீ கடைபிடி. மகா தியாகியாக இரு. இந்த மாதிரி ராமர் கேட்டாருன்னு நீங்க புதுசா சொல்றது அப்படின்னா என்னது, கர்த்தா மகாகர்த்தானா பெரிய பெரிய கர்த்தான்னு சொல்ற மாதிரி ஆயிடுமே. கர்த்திருவம் போக்திருத்துவங்கள்லாம் அதிகமாக இருந்தா இன்னும் சம்சாரம் தான் ஜாஸ்தி ஆயிடும். இப்படி இருந்தா உங்களுக்கு சம்சாரம் ஒட்டாதுன்னு சொல்றது என்ன அர்த்தத்துல பேசுறது? ஸ்ரீராம உவாச்ச கிமுச்சியதே மகாகர்த்தா மகாத்யாகி கிமுச்சியதே கிமுச்சியதே மகாபோக்தா சம்யக் கஷய மே பிரபு. இந்த விஷயத்தை புரியும்படியா நல்லா சொல்லுங்க. மகாகர்த்தானா என்ன, மகா தியாகிங்கிறது யாரு, மகாபோக்தா யாரு, இப்படி இருக்க சொல்றது என்னது? ஸ்ரீ வசிஷ்டா உவாச்ச ஏதத் விரதத்ரயம் ராம புரா சந்திரார்த்த மௌலினா கிருங்கீஷாயது சம்பிரோக்தம் ஏனாது ஜீவரஸ்திதா. நான் இந்த மூணு விஷயம் சொன்னேனே, மகாகர்த்தா மகாபோக்தா மகா தியாகின்னு, இது மூணு விரதமா. மகாகர்த்தாவாக நான் இருக்க வேண்டும், அப்படியே ஒரு நியமம் விரதம். மகாபோக்தாவா இருக்கணும், மகா தியாகியா இருக்கணும். இந்த விரதத்ரயம், இந்த மூணு விரதமும் யாருக்கு உபதேசம் பண்ணார்னா, சாட்சாத் சந்திரசூடரான பரமேஸ்வரன் கிருங்கீஸ்வரன் நந்தீஸ்வரனுக்கு உபதேசம் பண்ணியிருந்தார். அவருக்கு உபதேசம் பண்ணார். இந்த உபதேசத்துக்கு பலமாக அவர் விஜ்வரகா சிதா, இனி பரியந்தம் துக்கமே இல்லாமல் இருந்திருக்கு. இந்த மூணு விரதத்தை நியதமாக பரிபாலனம் பண்ணி இருக்கிற காரணத்தினாலே அவர் எந்த துக்கமும் இல்லாமல் இருந்திருக்கிறார். அது என்ன கதை, எப்படி ஆரம்பிச்சு? சுமேரவு உத்தரே சிங்கே பூர்வம் சசிகலாசரக அதிஷ்டத்து அக்னிசங்காசே சமக்ர பரிவாரமா. ஏதோ ஒரு சமயத்துல மேரு பருவத்துல வடக்கு சிருங்கர் மலை உச்சியில ஒரு சமயம் பகவான் சபரிவரமாக இருந்தார். அப்படி இருக்கும்போது அங்க நந்தீஸ்வரர் வந்து நமஸ்காரம் பண்ணி கை கட்டிண்டு கேட்டாராம், நாம் அபிச்சத்து மகாதேஜாக தனு விஜானவான ஸ்திதா. கேட்கும்போது அவருடைய தியானம் பெரிய தியானமாக இருக்கிற ஒரு பரிமிதமான தியானம் உள்ளவராகத்தான் இருந்தார் நந்தீஸ்வரர். கிருங்கீஷா பிரணதோ ராம பத்தாஞ்சலி உமாபதி. கை கட்டிண்டு நமஸ்காரம் பண்ணி கேட்டார். ஸ்ரீ கிருங்கீஷா உவாச்ச பகவன் தேவதேவேஷ சர்வஜ்ஞ பரமேஸ்வர யதஹம் பரிபிருச்சாமி கிருபயா சத் வதாமி. பகவானே, சர்வஜனாக நீங்க இருக்கே,
நான் கேட்கறேன், ஒரு விஷயம் தெரியாத கேட்கறேன், கிருபையா அதை சொல்லியாகணும், கிருபையோடு சொல்லுங்க, கருணையோடு. என்ன கேள்வின்னு கேட்டா, சம்சார ரசனாம் நாத தரந்த தரலாம் இமாம் அவலோக்கிய விமுக்தியாமி தத்துவ விஸ்ராந்தி வர்ஜிதா. இந்த சம்சாரம் எப்படி ஏற்பட்டிருக்கோ இதை பார்த்து நான் ஒரே மோகத்தை அடைகிறேன். தரங்க தரலா, சமுத்திரத்துல தரங்கம் எவ்வளவு சஞ்சலமாக இருக்கோ, ஸ்திரமாக இல்லையோ, அஸ்திரமாக இருக்கோ, அதை போல இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அஸ்திரமாக இருந்திருக்கு. இதை பார்த்து எனக்கு ஒன்றும் தத்துவமே புரியாமல் குழப்பமாக இருக்கு. அதனால நீங்க எனக்கு உபதேசம் பண்ணணும். இந்த குழப்பம் நிவர்த்தியாகணும்னா என்ன பண்ணணும்? கமந்தரம் நிச்சயம் காந்தம் உரீகிருத்திய சுஸ்திதம் அஸ்மின் ஜெகத் ஜீர்ண கிரகே திஷ்டாமி விகதஜ்வரம். எனக்கு நீங்க ஒரு உபாயத்தை சொல்லிக் கொடுக்கணும். அதாவது அந்த உபாயத்தை கொண்டு நான் இந்த ஜெகத்துங்கிற இந்த கிரகத்திலேயே இருந்துட்டு இருக்கணும். இந்த ஜெகத்தை விட்டு வெளியில போகணும்னு ஆசை. ஜெகத் ஜீர்ண கிரகே, ஜெகத்துங்கிற இந்த ஜீர்ணமான ஒரு கிரகத்தில் இருந்து கொண்டு விகதஜ்வரம், துக்கம் எதுவுமே துக்க பாதிப்பு எதுவுமே இல்லாமல் நான் இருக்கணும்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்? எனக்கு என்ன ஒரு தியானம் வேணுமோ அதை நீங்க சொல்லிக் கொடுக்கணும். ஈஸ்வர அவர் சொன்னார், சர்வாசங்கா பரித்தியஜ்ய தைரியம் ஆலம்பிய சாஸ்வதம். சந்தேகமே வேண்டாம், தைரியமா இருக்கு. நீ என்ன பண்ணான்னு கேட்டா, மகாபோக்தா மகாகர்த்தா மகாத்தியாகி பவானக. நீ மகாகர்த்தா மகாபோக்தா மகாத்தியாகியாக இரு. எந்த கஷ்டமும் இல்லை, பயமே இல்லாமல் நிர்பயமாக சம்சாரத்திலே இருந்திருக்கலாம். சிந்தீஷ உவாச்ச கிமுச்சியதே மகாகர்த்தா மகாபோக்தா கிமுச்சியதே கிமுச்சியதே மகாத்தியாகி சமயக் கதையமே பிரபோ. இப்ப ராமர் கேட்டாரு பிரச்சனைக்கு அங்க கேட்டார், அப்படின்னா என்ன? ஈஸ்வர உவாச்ச. எல்லாம் இந்த 3 விஷயத்துக்கும் 10 ஸ்லோகம் தனித்தனியா போட்டார். மகாகர்த்தானா யாரு சொல்றேன் பாரு. மகாகர்த்தா எப்படி இருப்பாங்கிறது சொன்னேன்னா நீங்க அந்த கண்டுபிடிச்சிக்கலாம். இப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா மகாகர்த்தானா யாருன்னு சொல்லும்போது நீங்க அதை எப்படி இருக்குங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். தர்மா தர்மம் மகாபாக சங்கா விரஹிதா அக்ஷய யத் கரோதி யதா பிராப்தோ மகாகர்த்தா ச உச்சியதே. அதாவது தர்மானுஷ்டானம் பண்றான் அதர்மானுஷ்டானம் பண்றாங்கிறது அர்த்தம் இல்லை. அவர் பதில் சொல்லியிருக்கார், தர்மாதர்மம் கரோத்தின்னு போட்டுருக்கு. பொதுவா இதுக்கு என்ன அர்த்தமாகும்னு கேட்டா, நாம் பண்றேங்கிற எண்ணம் இல்லாமல் எந்த எந்த காலத்துல எந்த தேசத்துல எந்த ஒரு தர்ம அதர்மங்களை பரிபாலனம் பண்ணணுமோ அதை விடாமல் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கு இவன் தான் மகாகர்த்தா. பற்றுதல் இல்லாமல் பண்றவன் மகாகர்த்தாவன். அதுல கர்த்தத்துவம் அகம்பாவத்தோடு அந்த கர்மாவை பண்றவன் சாதாரண கர்த்தா, வெறும் கர்த்தா. சாதாரண வெறும் கர்த்தாவாக இருக்கிறவன் அவன் பத்தனாவான். அவனை அந்த கர்மா கட்டி போட்டுடும். ஆனா மகாகர்த்தாவாக இருக்கிறவனே அந்த அவன் பண்ணக்கூடிய கர்மானுஷ்டானம் பந்தத்துக்கு ஏற்படுத்தாது, பந்தத்தை ஏற்படுத்தாது. எஸ் கரோதி யதாப்ராப்தோ தர்மாதர்மோ எஸ் கரோதி மகாகர்த்தா சௌச்சதே. அவரை நான் மகாகர்த்தான்னு நினைக்கிறேன். தர்ம அதர்மம்னு போட்டார், தர்மமும் பண்ணுவான் அதர்மம் பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவார். சாட்சாத்தா எழுதினார், யாரு ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டானோ அவனை பத்தி கீதையில சொல்றது, ஹத்வா இச இமான் லோகான் ந ஹரிதி ந நிபத்தியதே. இமான் லோகான், அர்ஜுனன் அந்த யுத்த பூமியில இருக்கக்கூடிய அந்த பர சைன்யம், துரியோதனுடைய சைன்யங்கள்ல இவ்வளவு விரிவாலாம் இருக்கா, அத்தனை பேரை நான் எப்படி சொல்றது அப்படின்னு வச்சுருக்கான். இந்த ஆசாமி இமான் லோகான், எல்லா லோகத்தையும் சேர்த்து கொண்டால் கூட அவன் கொன்னதாக ஆகாது, அதுக்கு பலம் அவனை சேராது சொல்றது. அத்வாபி இமான் லோகான் அப்படின்னா அவன் எல்லாத்தையும் கொள்வான்னு அர்த்தம் இல்லை. அதுக்கடுத்து அது இல்லை, அவனுக்கு கர்த்தத்துவங்கிற பாவனையே இல்லை. அவன் பண்ணக்கூடிய காரியத்துல அவனுக்கு நான் பண்றேங்கிற எண்ணம் இருக்காது. ஆகையால அவன் பண்ற காரியம் எதுவும் அவனை ஒட்டாது. அவன் என்ன பண்ணினாலும் அதை அவனை ஒட்டாதுன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய தப்பு கூட ஒட்டாதுன்னு சும்மா ஒரு அதிசயமா சொல்றது. இதெல்லாம் அவன் பண்ணுவாங்கிற அபிப்பிராயம் கிடையாது.
அந்த மாதிரி இங்க தர்மமோ அதர்மமோ இவன் எது பண்றானோ அதுல நான் பண்றேங்கிற பாவம் இல்லாமல் பண்றவன் இருக்கானே அவனை நான் மகாகர்த்தான்னு சொல்றேன். அது எப்படி அப்படி இருக்க முடியும்? ராகத்வேஷோ சுகம் துக்கம் தர்மாதர்மம் பலாபலே எக்கரோது அனபேட்சேன மகாகர்த்தா சவுச்சது. மகாகர்த்தான்னு அவனை தான் சொல்லணுமா? ராகம் துவேஷம் ரெண்டும் இல்லை. சுகம் துக்கம், சுகத்தை பார்த்தால் வேணும் அப்படிங்கிற ராகம் இல்லை, துக்கம் வந்தால் அது துவேஷம் அதில் இல்லை. தர்மம் அதர்மத்துடைய பலம் அபலம் இருக்கு. இது சித்திக்குதுன்னு சொன்னா சந்தோஷம், சித்திக்கலைன்னு சொன்னா அப்பவும் சந்தோஷம் தான். அதனால ஒன்றும் வருத்தம் இல்லை. அப்படி இருக்கணும். சித்த சித்தோர் சமம் பூத்துவா. இதெல்லாம் பலத்தெல்லாம் அபேட்சிக்காமல் எவன் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு மாத்திரம் இருக்கிறானோ அவன் தான் மகாகர்த்தா. மௌனவான் நிரகம் பாவகா நிர்மலகா முக்தமக்ஷரகா யக் கரோதி கதோத்வேகம் மகாகர்த்தா சௌச்சியதே. மௌனவான், அதிகமான பேச்சு இல்லாதவன் மௌனம். மௌனம் உள்ளவன். பேசுறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை, செய்ய வேண்டியது செஞ்சுட்டு இருக்கான். அதனால மௌனியாகவும் இது அகம்பாவா, நான் செய்யறேன் அப்படிங்கிற என்னால்தான் இதெல்லாம் நடக்கிறது, நான் தான் இது கர்த்தா அப்படிங்கிற எண்ணம் இல்லாதவனாகவும், நிர்மலகா பாவம் இல்லாதவனாகவும், முக்த மத்சரகா மாச்சரியம் அகம் ஒரு கர்வம் அவன் பண்ணிட்டானே அந்த மாச்சரியங்கள்லாம் இல்லாதவனாகவும், உத்வேகம்னா இதை நான் செய்யணுமே சிரமமான காரியமாச்சு அவசியம் செஞ்சாகணுமே அப்படிங்கிற ஒரு இதுவும் இல்லை. அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு, காரியங்கள் நடந்துட்டு. இந்த உத்வேகம் இல்லாதவன் எவன் ஒருத்தன் செய்ய வேண்டியதை செய்துட்டு இருக்கானோ அவன் மகாகர்த்தா ஆவான். மதிர் சுகாசுகேஷு காரியேஷு தர்மாதர்மை குஷங்கயா மதிர் ந நித்தியதே யஸ்ய மகாகர்த்தா ச உச்சியதே. இவன் எந்த கர்மா பண்ணினாலும் அந்த கர்மாவுடைய பலன் நம்ம புத்தியில உடனே வந்துடும். சாதாரணம் அப்படிதான். வெளியில வரத்துக்கு நாளாகும். இவன் கர்மானுஷ்டானம் பண்ணான்னா அதனுடைய பலத்தை நேரடியா இவன் பார்க்கறதுக்கு அடையறதுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படும். எத்தனை காலங்கிறது கணக்கு இல்லை, இத்தனை காலத்தில் வந்துடும் அப்படிங்கிறது. ஆனால் உடனே இவனுடைய புத்தியில அதனுடைய சம்ஸ்காரம் வந்து ஏறிடுறது. நான் தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்துடும். கர்த்திருவ பாவங்கிறது புத்தியில ஏறிடுது. இப்ப இந்த மகாகர்த்தா இருக்கானே இவன் பண்ணும்போது அந்த சம்ஸ்காரமே இவன் புத்தியில ஏறாது. கர்மாதான் நடந்திருக்கே தவிர அந்த கர்மாவுக்கு உண்டான கர்த்திருவம் இவனிடத்துல ஏறது இல்லை. சாட்சி மாதிரி இருந்தோம். அவன் தான் மகாகர்த்தா. எத் சர்வத்திர விகத ஸ்நேகா சாட்சிவத அவஸ்திதா நிரிச்சம் வர்த்ததே காரியே மகாகர்த்தாக உச்சதே. எங்கேயும் விசேஷமான பிரீதி இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் சாட்சியாக இருந்து. ஆசையும் இல்லை, காமம் இல்லை, இது வேணும் இது வேணுங்கிற எண்ணம் இல்லை. இப்படி இருக்கிறவன் தான் மகாகர்த்தா. இப்படி வரிசையா மகாகர்த்தாவுடைய லட்சணங்கள் சொன்னார். அப்புறம் சொன்னா நகிஞ்சன துவேஷ்டி ததா நகிஞ்சித் அபிகாங்ஷதி புக்தேஜ பிரகிருதம் சர்வம் மகாபோக்தாக உச்சியது. மகாபோக்தானா என்ன? இவன் இருக்கும்போது அவர்ஜனீயமாக பிரியம் அப்பிரியம் ரெண்டும் வந்து ஒரு நியமம் என்னன்னா, சசரீரனாக இருக்கும்போது சுகமும் துக்கமும் அவனை விட்டு விலக முடியாது. தானா வந்து சேர அவர்ஜனீயம் வராம தடுக்க முடியவே முடியாது. நவை சசரீரஸ்ய சதா பிரியாப்பிரியோகோ அபகதிகி. சரீரத்தோடு சேர்ந்தவன் சொன்னா நிச்சயமா சுகம் துக்கங்கிறது வந்துங்கிறார். இப்போ சாதாரணமானவான்னா சுகம் வரும்போது சந்தோஷப்படுவா, துக்கம் வரும்போது கஷ்டப்படுவான், வருத்தப்படுவான். ஆனா இவன் எப்படின்னு கேட்டா சுகம் வந்தால் சரி வந்தது, துக்கம் வந்தா அதுவும் வந்தது அப்படின்னு. நகிஞ்சன துவேஷ்டி ததா நகிஞ்சித் அபிகாங்ஷதி. எந்த துக்கத்தையும் வெறுக்கிறது இல்லை, எந்த சுகத்திலையும் விசேஷமான ஈடுபாடு இல்லை. புங்தேஜ பிரகிருதம் தருவோம். எது வந்ததோ அனுபவிச்சு விடுவான், வந்ததை ஒன்றும் இது பண்றது. புங்தேஜ பிரகிருதம் சர்வம் மகாபோக்தா சௌச்சியதே. இவன் தான் மகாபோக்தா. நாடத்தேபி ஆததானச்ச நாச்சரதி ஆச்சரன்னபி புஞ்சானோபி நயோ புங்தே மகாபோக்தா சௌச்சியதே. அவன் எல்லா வேலையும் செய்யறான், ஆனா செய்யாதவனாக இருக்கான.
ஆததானகா எதையோ கொண்டு வந்து எடுத்துக்கிறான். ஆனா அவன் எடுத்துட்டவன் ஆகல. ஏதோ காரியங்கள்லாம் செய்யறான். ஆனா காரியம் செஞ்சவனாக அவன் ஆகல. எல்லாத்தையும் போஜனம் பண்ணான், எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். ஆனா அனுபவிக்கிறவனாக அவன் ஆகல. குஞ்சானோபி நயோ புண்டு, அப்படி இருக்கிறவன் தான் மகாபோக்தா. இது எப்படி ஆக முடியும்? அதாவது குணா குணேஸ்வரத்தன்ட்டு இதிவத்வான சத்தியத்தைன்னு சொல்லிட்டு அந்த ரீதியில இவன் ஆத்மஸ்வரூப ஜானம் வந்ததுக்கு அப்புறமும் சரீரம் பழையபடிக்கு சம்ஸ்காரத்தை அனுசரித்து விவகாரம் பண்ணிட்டே இருக்கும். வேலை நடக்கிறது. ஆனா இவன் ஒன்றும் பண்ணல, நான் ஒன்றும் பண்ணல. அவனுக்கு நாம் பண்ணினேங்கிற பாவம் இல்லை. ஏன்? சரீரத்துக்கும் இவனுக்கும் இப்ப சம்பந்தம் இல்லை, விவேகம் வந்தாச்சு. சாட்சிவத் சகலம் லோகம் லோக வியவஹாரம் அகின்னதீஹி பஷ்யதி அபகதேச்சம் யஹ மகாபோக்தா சௌச்சியது. கொஞ்சம் கூட கஷ்டமில்லை. அகின்னதீஹி, சேதமே இல்லை, சிரமமே இல்லை. சிரமமே இல்லாமல் சமஸ்த லோக விவகாரத்தையும் சாட்சியாக இருந்து பார்த்துட்டு இப்படி பண்ணணுமே அப்படி பண்ணணுமே அப்படிங்கிற வருத்தங்கள்லாம் ஒன்றும் இல்லை. பஷ்யதி அபகதேச்சம், அச்சா வேணுங்கிற ஆசை இல்லை, அந்த சம்சாரங்கள்லாம் தனக்கு வேணும் அப்படின்னு இல்லை. இப்படி இருக்கிறவனை மகாபோக்தா அப்படின்னு சொல்றது. இப்ப ஏற்பட்டவன் இருக்கானே, இவனுக்கு சுகம் துக்கம் இதெல்லாம் எதுவுமே இவன்கிட்ட வந்து ஒட்டாது. தானாவே அது விலகி போயிடும். எந்த கிரியையும் இவனை ஒட்டாது. கிரமத்தை கொடுக்கறதுக்கு இவனுக்கு முடியவே முடியாது. பாக்கியமான விஷயங்கள் எதுவுமே இவனுக்கு பிரமத்தை உண்டு பண்ண முடியாது. இவனுக்கு மரணமும் இல்லை. மரணம் ஏன் இல்லைன்னு சொன்னா, இவனுடைய மரணம்னா என்ன? சரீரத்தை விட்டு இவனுடைய சூக்ஷ்ம சரீரம் வெளியில கிளம்பணும். ஸ்தூலமான சரீரத்தை விட்டு வெளியில கிளம்பி அடுத்த ஜென்மாவுக்கு போகும். இவன் அப்படி போக மாட்டான். ஏன்னா இவன் ஞானியா இருக்கிறதுனால அடுத்த ஜென்மாவுக்கு போக வேண்டியது இல்லை. ஆகையால நோத்கிராமதி யஸ்ய மதிஹி மகாபோக்தா உச்சியதே. ஜரா மரணம் ஆபச்ச ராஜ்யம் தாரித்ரியமேவச்ச ரம்யமித்யேவ யோகேத்தி மகாபோக்தா. இன்னும் அந்த ஆளுக்கு எல்லா இடத்துலையும் ரம்யம்னு தெரியுது. நமக்கு சிலதுதான் நல்லா தெரியுது, சுந்தரமாக தெரியுது. சிலதை பார்த்தா அது ரொம்ப கஷ்டமா தெரியுது, ஏன் துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக அரண்யமாக தெரியுது. இவனுக்கு என்னன்னு கேட்டா, இந்த ஜரா மரணம் ஆபத்து இதெல்லாம் எல்லாருக்கும் இவனுக்கு பிடிக்காத விஷயம் இல்லையா? இதை பிடிக்க, அதாவது உடம்புல வயசான தன்மை வருதுன்னு சொன்னா அது பிடிக்காது. அதே மாதிரி மரணம் பிடிக்காது, ஆபத்து வரணும்னா பிடிக்காது. ஆனா தாரித்யம் ஏழை தன்மை பிடிக்காது, இந்த ஏழ்மையெல்லாம் பிடிக்காது. ஆனா இவனுக்கு எப்படின்னு கேட்டா எல்லாமே ரம்யமா இருக்கு இவனுக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரே ஸ்வரூபத்தை பார்த்துட்டு இருக்கான். சுந்தரமான அந்த ஆத்மஸ்வரூபம் தானே இந்த பிரியமாக தெரிகிறது. அதை பார்த்துட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் கூட எவனுக்கு அழகாக தெரிகிறதோ. மகாந்தி சுகதுக்கானி யஹா பயாம்சீவ சாகரஹா சமம் சமுபகிருஹாதி மகாபோக்தா சௌச்சியதே. ஒரு நல்ல உதாரணம் சொன்னார். சமுத்திரம் இருக்கு, சாகரகான சமுத்திரம். இந்த சமுத்திரத்துல எல்லா ஜலமும் கடைசியில அங்க போய் சேரும். எங்க பெய்ஞ்சாலும் இந்த மழையெல்லாம் இங்கோ போய் கடைசியில சமுத்திரத்துக்கு போய் சேரும். இத்தனை சமுத்திரமும் அங்க ஒரு சமுத்திரத்துல இத்தனை ஜலம் விழுது. அதுக்காக சமுத்திரங்கிறது சமுத்திரத்துல ஜலம் ஜாஸ்தி ஆகிறதான்னு கேட்டா இல்லை. எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே இருந்துள்ளது, பழையபடிக்கே இருந்துள்ளது, விருத்தி ஆகல. ஏன்? சமம் சமுபகிருஹாதி பயாம் சீவ சாகரம். அதை போல இவன்கிட்ட சுகம் துக்கம் எது வந்தாலுமே இவனுக்கு ஒரு குறைவும் இல்லை, நிறைவும் இல்லை. இதனால எப்போ ஏற்கனவே எப்படி இருக்கானோ அப்படி இருந்துருக்கானே தவிர ஒரு விதமான வித்தியாசமும் இல்லாமல் இருக்கானே, அவன் தான் மகாபோக்தான்னு சொல்றது. இந்த மாதிரி மகாபோக்தாவை சொன்னார். அடுத்தது மகா தியாகின்னு சொன்னார். இவன் எப்படி தியாகியானா? சர்வே தர்மாதர்மோ சுகம் துக்கம் ததா மரண ஜென்மனி தியாயேனேதி சந்தியக்தம் மகாத்தியாகி சவுச்சியதே. சரீரத்தினால தியாகம் பண்ணல, சரீரத்தினால எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான், தர்மம் அதர்மம் எல்லாத்தையும். ஆனா மனசால எல்லாத்தையும் தியாகம் பண்ணல, அதனால மகாத்தியாகி. ஏற்கனவே கூட இந்த சிதித்வஜ உபாக்கியானத்துல எல்லாத்தையும் தியாகம் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். எல்லாத்தையுமே தியாகம் பண்ணியாச்சு, என்ன இருக்குன்னு கேட்டா, விஷயம் வச்சுட்டு இருக்கியே அப்படின்னா என்ன வச்சுட்டு இருக்கு?
நீ என்ன சரீரத்தினால எல்லாத்தையும் தியாகம் பண்ணினே மனசுல வச்சுருக்கியே, மனசை முதல்ல வச்சுருக்கியே, அதை தியாகம் பண்ண, அதை தியாகம் பண்ணினாதான் நீ எல்லாத்தையும் தியாகம் பண்ணினதாக ஆகணும் அப்படின்னு சொன்னான். அதை போல இவன் ஜியா சந்தியக்தம், மனசால எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டான், மனசால ஒண்ணுமே பண்ணாது, சரீரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு எப்பவும் போல. அதனால இவன் தான் மகாத்தியாகி அப்படின்னு சொல்றது. சர்வேச்சாக சகலா சங்காக சர்வ ஈகாக சர்வ நிச்சயாக ஜியா ஏன பரித்தியக்தாக மகாத்தியாகி சௌச்சத்தை. பாருங்க, மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே இவனால தியாகம் பண்ணப்பட்டதாக ஆச்சு. மனசுல வந்துட்டு இருக்கும், ஆனா அதோட எனக்கு சம்பந்தம் இல்லை, தியாகம் பண்ணியாச்சு. மனசுல வரக்கூடிய இச்சைகளாகட்டும், சந்தேகங்களாகட்டும், வேற விதமான பிரவೃத்திகள் வரட்டும் அல்லது நிச்சயங்கள் வரட்டும், எதுவுமே என்னை சேர்ந்தது இல்லை, மனசுல வருது போறது அப்படின்னு. ஜியா ஏன பரித்தியக்தாக மகாத்தியாகி சௌச்சியது. தேகஸ்ய மனசோ துக்கைஹி இந்திரியாணாம் மனஸ்திதேஹே நூனம் ஏன உஜ்ஜிதா சத்தா மகாத்தியாகி சௌச்சியது. முன்னாடி தியானம் வரத்துக்கு முன்னாடி தேகம், மனசு, இந்திரியங்கள் எல்லாத்திலையும் இவனுக்கு ஆத்மபாவம் இருந்தது. அப்படி இருக்கும்போது தேகத்துக்கு ஒரு துக்கம் வந்தது, மனசுக்கு துக்கம் வருது, இந்திரியங்களுக்கு கஷ்டம் வருது, எல்லா கஷ்டமும் இவங்கிட்ட சேர்ந்துட்டு இருக்கு. இப்ப என்ன ஆச்சு, எல்லாம் தியாகம் பண்ணியாச்சு. அப்படின்னா மனசுக்கு தேகத்துக்கு அதுக்கெல்லாம் கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கு, சுகமோ துக்கமோ அது பாட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இவனுக்கு வரமாட்டேங்குது. ஏற்கனவே இவனுக்கு வந்துட்டு இருந்தது, இப்ப அவனுக்கு வரல. இவன் அதை தியாகம் பண்ணிட்டான், அதோடைய சத்தையே தியாகம் பண்ணியாச்சுன்னா அப்ப இவன் பெரிய மகாத்தியாகியாச்சே. இவன் தான் நமே தேகோ ந ஜன்மாபி யுக்தாயுக்தேன கர்மணி இது நிச்சயமான் அந்த மகாத்தியாகி உச்சதே. அவனுக்கு திருடமான நிச்சயம் இருக்கு, எனக்கு தேகமே கிடையாது, நானும் எனக்கும் தேகத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, எனக்கு ஜென்மா கிடையாது, இந்த இது தர்மா தர்மம் இது ரெண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது, என்னோட சம்பந்தம் இல்லை, நாம் பண்ணல. அப்பேற்பட்ட நிச்சயம் திருடமாக இருக்கு. அதனாலதான் இவனை மகாத்தியாகி அப்படின்னு சொல்றது. இத்யுக்தம் தேவதேவேன சிந்தீஷாய புராணக ஏதாம் திருஷ்டிமவஷ்டப்த திருஷ்ட ராம கதஜா. இப்ப சொல்லிட்ட மகாகர்த்தானா எப்படி இருப்பான், மகாபோக்தா மகாத்தியாகினா எப்படி இருப்பான்னு. ஆனா இப்படி எப்படி ஆகிறது, இந்த மாதிரி பண்ணலாம்னு சொன்னா உடனே பண்ணுன்னு சொன்னா பண்ணிட முடியுமா? பண்ணணும்னு சொன்னா இவனுக்கு ஆத்ம ஞானம் வரணும். ஆத்மாவை வேதாந்த சிரவணம் பண்ணி அது மூலமாக தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சின்றானே. ஆனால் அப்போ அந்த சிரவணம் கிரகப்பட்டு தியானம் கிரகப்படும் போது தேகாதிகள் கிட்டேருந்து இவன் விலகுவான். அப்பதான் இவன் மகாத்தியாகி மகாகர்த்தா மகாபோக்தாவாக இருக்க முடியும். அதனாலே ஏதாம் திருஷ்டி மவஷ்டப்த, திருஷ்டினா ஞானம், இந்த ஞானத்தை திருடமாக பிடிச்சிக்கோ. பிடிச்சிருந்தால் கட ஜுவரகா, ஜுவரமே வராது. ஜுவரங்கிறது சந்தாபம், துக்கம். எந்த துக்கமும் ஒன்ன பாதிக்காது. இப்படித்தான் அந்த நந்தீஸ்வரனுக்கு பகவான் உபதேசம் பண்ணினார். அவர் இன்னி பரியந்தம் சௌக்கியவாரம் இருக்கார், ஒரு கட்டமும் இல்லை. அதே மாதிரி நீயும் இருக்குன்னு வசிஷ்டர் உபதேசம் பண்ணினார். நித்யோதிகம் விமலரூபம் அனந்த மாத்தியம் பிரம்மாஸ்தி நேதர கலா கலனம் ஹி கிஞ்சித் இத்யேவ பாவய நிரஞ்சனதாம் உபேதா நிர்வாண நேஹி சகலாமல சாந்தவர்த்தி. நிர்வாணம்னா மோட்சம். நிர்வாணம் தேவி, நீ மோட்சத்தை அடைய வேண்டும். என்ன எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி மோட்சத்தை அடைகிறது அப்படின்னு கேட்டால், நித்யோதிகம் எப்போதுமே உதிச்சே இருக்கான். இந்த சூரியன் ஒரு சமயம் உதிக்கிறது, ஒரு சமயம் அஸ்தமிக்கிறதோ இல்லையோ, ஒரு சமயம் மறைஞ்சு விடுறது. உன்னுடைய ஆத்மஸ்வரூபம் மறையவே இல்லை, மறைஞ்சதாக ஒரு சாந்தி கல்பனை. அது எப்போதும் சொப்பிரகாசமா பிரகாசிச்சுட்டே இருக்கு. நித்திய உதிகம், எப்போதும் பிரகாசிச்சுட்டு இருக்கிற ஸ்வரூபம் அது, மறையவே மறையலை, மறைஞ்சா மாதிரி ஒரு பிராந்தி. விமல ரூபம், எந்த ஒரு அழுக்கும் இல்லை, சுத்தமா இருக்கு, பரிசுத்த ஸ்வரூபம். அனந்தம், அந்தம் இல்லாதது, 3 விதமான அந்தம் இல்லாதது. ஆத்யம், ஆத்யம்னு சொன்னா அனாதின்னு, இதுதான் எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்து. பிரம்ம அஸ்தி, அது ஒண்ணே ஒண்ணு, பிரம்மன் தான். அஸ்தின்னு சொன்னா அது ஒண்ணுதான், அதுதான் ஒண்ணு இருக்கு.
ந இதர கலா கலனம் கிஞ்சிது. அதை தவிர இத்தனூண்டு கூட வேற வஸ்து கிடையாது. இதைத்தான் நீ நன்னா புரிஞ்சுக்கணும். பாவைய நன்னா மனசுல ஆழமா பதியும்படியாக இந்த விஷயத்தை சிந்தனம் பண்ணு. பண்ணினால் நிரஞ்சனதாம் உபேதா. அந்த நிரஞ்சனம்னா பிரம்மந்தான். இந்த ஸ்வரூபமும் இல்லாத அதே பிரம்மஸ்வரூபமாக நீ, பிரம்மஸ்வரூபத்தை அடைந்தவனான நீ நிர்வாண நீ மோட்சத்தை அடைவார். சகல அமல சாந்த விருத்தி. விருத்தியெல்லாம் சாந்தமாயிருக்கு. விருத்தி சாந்தமாகி ஸ்வரூபம் நீ பிரகாசிக்கக்கூடிய நிலைய நீ அடைவார் அப்படின்னு உபதேசம் பண்ணார். இப்ப ஸ்ரீராமர் கேட்கிறார், பகவன் சர்வதர்மஜா சித்தே அகங்கார நாமனி கலிதேவா கலத்ரூபே லிங்கம் சத்வத்தை தின்பது. நீங்க சொன்னேன் மகாகர்த்தா மகாத்தியாகி மகாபோக்தா ஆகணும்னா, இப்படி எல்லாம் ஆகணும்னு சொன்னா நம்மளுடைய அகங்காரங்கிறது குறையணும். அதாவது அகங்காரங்கிறது என்ன? சித்தம் தான் அகங்காரம். மனசு, அந்தஸ்கரணம், சித்தம், அகங்காரம் எல்லாம் ஒரே வஸ்து தான். அது வேலை செய்யும்போது அதுக்கு பேரு மாறி மாறி வருது. இந்த அகங்காரம்ங்கிற இந்த சித்தம் இருக்கு, இது துர்பலமாக ஆகணும், க்ஷயமாகணும். ஒரேடியா க்ஷயம் ஆயிடுச்சுன்னு சொன்னாலோ அல்லது க்ஷயம் ஆயின்றிருக்கு அப்படிங்கிறதையோ நான் எந்த அடையாளத்தை கொண்டு புரிஞ்சுக்கிறது? நம்மளுடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு பிரிஞ்சு க்ஷீணம் ஆகிறதுங்கிறத நான் கண்டுபிடிச்சிக்கிறது சில அடையாளங்கள் ஏதாவது இருக்கா? அதை சொல்லிக் கொடுக்கணும். வசிஷ்டருவாச்ச பலாதபி சஞ்சாதா ந லிம்பந்தி ஆசயம் ஸ்திதம் லோக மோகாதயோ தோஷாக பலாம்சீவ சரோருகம் முதிகாத்யாஸ்ரீயோ வக்ரம் நமுஞ்சந்தி கதாசன கலதி அகங்காரமயே சித்தே கலதி துஷ்கிருதே. ஒரு நல்ல உதாரணம் பரீட்சை பண்ணி பார்த்தோம்னா இந்த அடையாளம் இருந்தா நமக்கு சித்தம் குறைஞ்சிருக்கு கண்டுபிடிக்கலாம். அது சித்த க்ஷயமாகுது. கலத் ரூபம்னா கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சிட்டு வருது. க்ஷயமாயிட்டு இருக்கிற சித்தம் எப்படி இருக்கும்? பலாதபி வேணும்னு சண்டைக்கு இருக்கிறான் யாரோ ஒருத்தன், இழுத்து இந்த மாதிரி தகராறு பண்றான். வந்தா கோவம் வருமா? நான் ஒன்றுக்கு வரல, ஆனா என்னை பிடிச்சி இழுத்து சண்டைக்கு வந்தா நமக்கு கோவம் வரத்தானே வரணும். அப்படி பண்ணியும் கோபம் வரல அப்படின்னு சொன்னால் அப்ப என்னாச்சு? இது உன்னுடைய சித்தம் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா க்ஷயமாகறதுக்கு வந்துட்டு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். பலாதபி சஞ்சாதாக நலிம்பந்தி ஆசயம் சித்தம். ஆசயம்னா அந்தக்கரணம். இவனுடைய அந்தக்கரணத்தை அது பாதிக்கிறதே இல்லை. வேணும்னு இந்த வாசனை க்ஷீணமாகக்கூடிய மனசுக்கு இது ஒரு அடையாளம். சண்டை போடுறதுக்கு லோகமோ லோகம் மோகம் ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை நம்ம லோகத்தை கண்டுபிடிச்சிடலாம். எல்லாருக்கும் உதாரணம் கிடைக்கிறது. இப்படி நம்ம ஏமாத்துறது. மோகத்துக்கு சகல விதமான ஏற்பாடும் இருக்கு, ஆனா மோகம் வரல. லோகத்துக்கு வேண்டிய சர்வ சாமகிரியும் சேர்ந்தது, ஆனா லோகமே வரல அப்படிங்கிறது. அந்த நிலையை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? அப்படி கண்டுபிடிக்கும் போது நம்ம மனசு க்ஷீணமாக போயிட்டு இருக்கு, சித்தம் க்ஷயத்தை அடைஞ்சிட்டு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று, முதிகாத்யாக ஸ்ரீயா வக்ரம் நமுஞ்சந்தி கதாசன. இந்த சித்தம் க்ஷயம் ஆகக்கூடியவன் இருக்கானே, இவனுடைய முகத்துல ஒரு விசேஷமான சந்தோஷம் தெரியுமா? முதிகா சந்தோஷப்பட்டு இருப்பான். ஏன்னா ஆத்மஸ்வரூபத்துக்கிட்ட இருக்கான். அது ஆனந்தம் ஜாஸ்தி. ஆனந்தம் ஜாஸ்தியானதுனாலே முக பிரசன்னதா, முகம் பார்த்தாலே தெரியும். சாந்தோக்கிய உபநிஷத்துல 2 இடத்துல வருது. பிரம்மஜானம் வந்தவனை பார்த்தாலே முகத்தை பார்த்தா தெரியுறதே அப்படின்னு கண்டுபிடிச்சு வாத்தியார் கேட்டார். எப்படி இருக்கு? உன்னை பார்த்தா யாரோ பிரம்மோபதேசம் பண்ணின மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டாலும். அதனால இந்த முதிகாத்யாக ஸ்ரீயா, இந்த சோபையானது முகத்துல தானாகவே தெரியும். அது என்னதுன்னு நம்மளால பிரித்து சொல்ல முடியாது. பார்த்தா அனுபவத்தில் இதுதான் அந்த சித்தம் கொஞ்சம் கொஞ்சமா இதாகிறதுங்கிறது, க்ஷயமாகிறதுக்கு இது அடையாளம். வாசனா கிரந்தயா சின்னாயிவ திருப்தியந்தி அலம் சனை கோபகா தானவமாயாதி மோகா மாந்தியன்று லட்சதி. இதனுடைய வாசனைகள்லாம் இருக்கு. அந்தக்கரணத்துல இருக்கக்கூடிய வாசனைங்கிற முடிச்சுகள்லாம் இது மெதுவா க்ஷீணமாயிட்டே போடுது. மெதுவா சனி ஒரேடியா உடனே போடுதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சமா
குறைஞ்சுட்டே போகுது. கோபம் தாபங்கிறது, கோபம் இருக்கு, இது காணாம போகும். மோகம் அது மந்தமாயிட்டே போகும், இதுக்கு மேல மோகம். காமஹா கிளமம் கச்சதி, மனசுல ஆசைங்கிறது இருக்கு, அதுவும் குறையும். லோபா இருக்கவே இருக்க, லோபத்வாபி பலாயதே, காமம் குரோதம் இதெல்லாம் அவன் சித்தத்துல குறைஞ்சிட்டு போகும். நோல்ல சந்தி இந்திரியாணி இச்சைக்கு, இந்த இந்திரியங்கள்லாம் இருக்க விஷயத்தை பார்க்கும்போது சக்தினா அதுக்கு ஒரு விசேஷமான புத்துணர்வு வரும், உல்லாசம் ஏற்பட்டுடும். அந்த மாதிரி ஒன்றும் ஆகிறது விஷயம் இருந்தால் விஷயத்தை அதிகிரகம், இது இந்திரியத்தை கிரகம்னு சொல்லுது. இது சாதாரணமாக கட்டி போடுறது விஷயம், இதை கட்டி போட வச்சு இதை விட பிரபலமா இருக்குதுன்னு சொல்லுது. விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட இந்த இந்திரியங்களுக்கு எந்த விதமான உல்லாசமும் இல்லைன்னு சொன்னா இதனுடைய சித்தம் இப்ப க்ஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. சேதகா புரட்டி நோச்சத்தை, ஏதோ பெரிய விஷயத்தை போட்ட கட்டிட்டு இருந்தோம், எல்லாம் கிடைக்காம போச்சு, ஏதோ இழந்துட்டா மாதிரி ஒரு மனசுல ஒரு வருத்தம் இருக்கு. கிடையவே கிடையாது, வருத்தமே இல்லை, எதுவுமே விட. ந துக்கானி உபபிரம்மந்தி ந வல்கந்தி சுகானி சர்வத்திர சமதா உதேதி கிருதி சைத்திய பிரதாயினி. கொஞ்சம் மனசு சாந்தமாக இருக்கும்படியாக எல்லா இடத்திலும் ஒரு சமானமான ஒரு சமத்துவ திருஷ்டிங்கிறது இவனுக்கு ஏற்படுறது. துக்கம் சுகம் இதெல்லாம் வரவே இல்லை. சுகதுக்காதயஸ்து ஏதே திருஷ்யந்தே எதிவா முகே திருஷ்யந்தே ஏவ துச்சத்வா நானுலிம்பந்தி தே மனஹா. முகத்துல ஒரு சமயம் சில சமயம் சுகம் துக்கங்கள் தெரிஞ்சுடலாம், ஆனா அது மனசுல ஏறாதான். ரொம்ப கஷ்டப்படுறான் மனசுன்னு சொன்னா, அந்த கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு ஓடியாடி வேலை செய்யறாங்கன்னா அந்த முகத்துல வேர்வை வரும், அந்த இதெல்லாம் வரும். ஒரு கஷ்டத்தினுடைய அடையாளம் இந்த தேகத்துல தெரியும். அந்த அதே மாதிரி வந்து சுகத்தினுடைய அடையாளம் கூட தேகத்துல தெரியலாம். ஆனா இந்த சுகமோ துக்கமோ தேகத்தோட போச்சே தவிர அவன் மனசுல ஏறாது. திருஷ்யந்தே எதி முகே சுகதுக்காதயஸ்து ஏதே திருஷ்யந்தே எதிவா முகே திருஷ்யந்த ஏவ துச்சத்வாத் ந அனுலிம்பந்தி தே மனஹா. அது மனசை போய் சேர்ந்து அடையிறதே, முகத்தோட சரியா அந்த சரீரத்தோ. அதனால சித்தம் க்ஷீணமாக ஆகிறவனுக்கு இந்த மாதிரி அடையாளங்களை நீங்க கண்டுபிடிக்கலாம். சரீரத்தினுடைய சம்பந்தம் அவனுக்கு குறையும். சித்தே ஜலதி நிர்வாண கணக்கிய ஸ்பிருகணியதாம் சாது கச்சதி உதேதி அப்பிய சமதா சீதச்சந்திரிகா. சித்தமானது இவனுக்கு விளையத்தை அடைய ஆரம்பிச்சிருச்சுன்னா இவனை எல்லாரும் விரும்புவார். ஒருத்தன் மேல பல பேரை ஒருத்தனை பார்த்து ஏன் பயப்படுறா அப்படின்னு சொன்னால் அவன் சித்தவானாக இருக்கிறான். இவன் இந்த மாதிரி நினைச்சுருவனும், நம்மளை பார்த்து அனிஷ்டமாக நினைச்சு ஏதாவது பண்ணிட்டான்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிதானே பயப்பட வேண்டியது. இந்த இவங்கிட்ட சித்தம் இல்லாதவனாக சித்த சைத்தன்ய இதா இருந்துட்டான்னா இவங்கிட்ட பயப்பட வேண்டியதே இல்லை. எல்லாரும் அவங்ககிட்ட போனோம்னு ஆசைப்படுவாங்க. நிர்வாண கணக்கிய ஸ்பிருகணியதான், தேவதைகள் கூட இவனை விரும்புவார். சரி இவனை வச்சுக்கலாம், இவங்கிட்ட வரணும் அப்படின்னு. உதேதி அத்திய சமதா சீதச்சந்திரிகா, இவனுக்கு எல்லாருக்கும் சீதம் குழுமையா இருக்கும், எந்த தாபமும் இல்லாமல் இவன் இருப்பான். புத்தியாலோகேன சாத்தியேஸ்மின் வஸ்துனி அஸ்தமித ஆபதி பிரவர்த்ததே நயோ மோகாத் தம் ஜிகஸ்து நராஜம். இவ்வளவு தூரம் நான் அந்த சித்தம் சாந்தமாச்சா ஆச்சுன்னா அவன் எப்படி இருப்பாங்கிறத எதுக்காக வர்ணிக்கிறேன்னு சொன்னா, இதை புரிஞ்சுண்டு அதுக்காக பிரயத்தனம் பண்ணணும். புத்தியாலோகேன சாத்தியே அஸ்மின் வஸ்துனி, இந்த விஷயத்தை நம்ம அடையலாம். அடையலன்னா என்ன பண்ணணும்னு கேட்டா ஒன்றும் பண்ண வேண்டாம், மன்னனத்தினால வருவதே இல்லை, ஒண்ணுமே பண்ண வேண்டாம், தெரிஞ்சுக்கணும். அவர் புத்திங்கிற ஆலோகம், புத்திங்கிற ஒரு வெளிச்சம் இருக்கே, தியானம் இருக்கே, அதனால அடைய வேண்டிய விஷயம். இதில் அடையறதுல நமக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றுமே இல்லை, சிரமப்பட்டு சம்பாதிக்கணும், அப்படி ஓடியாடி சம்பாதிக்கணுங்கிறது இல்லை. இது கிடைச்சா எந்த ஆபத்தும் நம்மள நெருங்காது, அவ்வளவு பெரிய மகாபலம் வேறு. இப்பேற்பட்ட ஒரு பலம் இருக்குன்னு தெரிந்து கூட யஹா ந பிரவர்த்ததே மோகா, இன்னமும் அவனுடைய வாசனை பிடிச்சு வேற இடத்துல இருக்கிறது. அதனால இதுக்காக எவன் பிரயத்தனம் பண்ணலையோ தம் ஜிகஸ்து நராதனம், அவன் மனுஷாளுக்குள்ளேயே ரொம்ப அதமனானவன், பாவம் பரிதாபத்துக்கு வரக்கூடியவன்.
பவதாம் ஆதிபுருஷः இக்ஷ்வாகுர்நாம பூபதிः இக்ஷ்வாகு வம்ச பிரபவ யதா முக்தः ததா சனு. ராமருடைய வம்சம் இக்ஷ்வாகு வம்சம். மனு இக்ஷ்வாகு அந்த மாதிரி பெரிய பரம்பரை மனு வம்சம். ஆதிபுருஷனான இக்ஷ்வாகு இருக்காரே அவரும் ஒரு முக்தர். அவர் எப்படி முக்தியானாங்கிற கதையை சொல்றேன். இக்ஷ்வாகுர்நாம பூபாலः ஸ்வராஜ்யம் பரிபாலயன் கதாச்சித் ஏகாந்தகதः மனசா சமசிந்தயதி. அந்த மகாராஜா இக்ஷ்வாகுங்கிற மகாராஜா ராஜ்ய பரிபாலனங்கள்லாம் சரியா பண்ணிட்டு வந்தார். ஏதோ ஒரு சமயத்துல ஏகாந்தமாக இருந்தென்று யோஜனை பண்ணி பார்த்தார். ஜரா மரண சங்கோப சுகதுக்க பிரமஸ்திதேஹே அஸ்ய திருஷ்ய பிரபஞ்சஸ்ய கோ ஹேது ஸ்யாத் இது ஸ்வயம். திருப்பி திருப்பி இதே வந்துட்டு இருக்கு. ஜரா மரணம் சுகம் துக்கம் இதெல்லாம் தான் எங்க பார்த்தாலும் இதுவே திருப்பி திருப்பி எங்க பார்த்தாலும் காணப்பட்டு இருக்கு. திருஷ்ய பிரபஞ்சமான இதுக்கு எப்படி வந்ததே, இதுக்கு என்ன ஹேத்து அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு யோஜனை பண்ணார். யோஜனை பண்ணா இவருக்கு ஒன்றும் பதில் கிடைக்கலையா. ஜெகதோ ந விவேதாசோ காரணம் சிந்தையன்னதி. இவர் ரொம்ப யோசிச்சு பார்க்கணும் எப்படி வந்ததுன்னு இவருக்கு தெரியுது. உடனே போய் சேர்ந்தார். அத ஏகதா அபரிட்சகதவும் பிரம்மலோகாகதம் மனு. பிரம்மலோகத்திலேருந்து ஒரு தடவை மனு இவரை பார்க்கறதுக்கு வந்தார். அவரை அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி கேட்டார், எனக்கு சந்தேகம் இருக்கு. பூஜிகம் ஸ்வசபாசமுஸ்தம் பகவந்தம் பிரஜாபதிம் அபரிட்சது. அந்த மனு கிட்ட போய் கேட்டார். இக்ஷ்வாகுவாச்ச மாம் யோஜயதி பாரத்தியேன பகவன் கருணாநிதே. இந்த மன்னிக்கணும், உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். தப்பா நினைக்க கூடாது, தார்க்கியம் பண்றானேன்னு நினைக்கக்கூடாது. நீங்க கருணையே நிதியாக உள்ளவர். பவத் பிரசாத ஏவாயும் பவந்தம் பிரஷ்டு மஞ்சதா. உங்களுக்கு இருக்கா போல நான் இந்த கேள்வி கேட்கறதுக்கு வரேன்னு, இதுவே உங்களுடைய அனுகிரகத்தினாலதான் வரேன். இல்லைன்னா உங்களுக்கு இருக்கா போல என்னால் நிற்கவே முடியாது. சந்தேகம் இருக்கு, நீங்க தீர்த்து வைக்கணும். புத சர்கோய மாயாதா ஸ்வரூபஞ்சாஸ்ய கீதృశம் இயதேத ஜெகத் கஸ்ய கதா தேனேதி கட்சியதே. அகம் பிரபஞ்ச விஷமாம் அஸ்மாத் சம்ஸ்ருதி விப்ரமா விமுச்சியேய கனாஸ்தீர்ணா ஜாலாதிவ விஹங்கமா. என்ன தோன்றதுன்னு கேட்டா, இந்த பட்சியை கூட்டுல அடைச்சி வச்சிருக்கிற மாதிரி அது சுதந்திரமா பறக்கணும்னு ஆசைப்படுறது. ஆனா கூட்டுக்கு வெளியில போக முடியல. எனக்கு இந்த சம்சாரத்திலேருந்து வெளியில போகணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்னால வெளியில போக முடியல. எங்கேருந்து வந்தது இந்த சம்சாரம்? இந்த சர்க்கம் சிருஷ்டிங்கிறது எப்படி வந்தது? இதனுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன? இது எவ்வளவு காலம் இருக்கும்? இதுல இருந்து நான் விடுபடணும்னா நான் என்ன பண்ணணும்? மனுருவாக அஹோ நு சிரகாலேன விவேகே து விகாசினி விததானர்த்த விச்சேத்தா சாரகா பிரச்சனை பிரயாசா. அதேப்பா ரொம்ப சாரமான பிரச்சனை பண்ணிருக்கு. இது பரியந்தம் இப்பேற்பட்ட பிரச்சனத்தை என்கிட்ட யாருமே கேட்கல. அப்படின்னா பிரம்ம வித்யக்கு அதிகாரி ரொம்ப துர்லபம்னு தெரியுது. ஆச்சரிய பட்சி தெய்வம் இந்த மாதிரி இவ்வளவு சிறகாலம் இவ்வளவு நாளா நான் பல பண்ணிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். ஆனா யாருமே இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்க. எதிகம் திருஷ்யத்தை கிஞ்சிட்டு தன் நாட்டு நிர்பந்தனா. சுருக்கமா பார்த்தா, நீ எது பார்க்கறையோ அது இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். சீக்கிரம் நம்ம எதை பார்க்கிறோமோ அதான் இருக்குன்னு நினைச்சுக்கோம். ஏன் எது பார்க்கறையோ அது உண்மை இல்லை, உண்மையாக இல்லை, பொய்யாக தெரியுது. யதா கந்தர்வ நகரம் யதா வாரி மருஸ்தலே. ஆகாசத்துல கந்தர்வ நகரம் மேகத்தை பார்த்தா ஏதோ வீடு கட்டின மாதிரி அந்த மாதிரி ஏதோ பல ஆகாரங்கள் மேகத்தில் இருக்கு. அது கந்தர்வாவுடைய நகரம்னு சொல்லி ஏமாத்துவோம். அதே போல பிரபஞ்சத்துல ஒண்ணும் யதா வாரி மருஸ்தலே. மறுபூமி ஆலிவனம் தூரத்துலேருந்து பார்த்தா ஜலம் பிரமாதமா ஓடுறோம். அந்த ஜலம் எப்படியோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கும். எத்து நோ திருஷ்யத்தை கிஞ்சித் தன் நகிஞ்சி விவஸ்திதம் மனக்கேந்திரியாதீதம் யத் யாதர் நகிஞ்சனம் அவிநாசம் ததஸ்தீக தத் பதார்த்தமேதி கட்சது. பார்க்கறத கூட இல்லைன்னு சொல்லிட்டேன்னா அப்ப என்னதான் இருக்கு சொல்லுங்களா? அது தெரியாது. எது பார்க்கிறதோ அதை பார்க்க. எதை பார்க்கலையோ அது தெரியாது. ஆனா எது பார்க்கிறதோ அதுதான். அது எப்படி இருக்கு? நோ திருஷ்யத்தே. அது கண்ணால பார்க்கக்கூடிய பதார்த்தமாக, அது பார்க்கக்கூடிய
சைதன்யமாக இருக்கே தவிர பார்க்கப்படுற விஷயமாக இல்லை. அதனாலதான் நகிஞ்சிதிவஸ்திதம் எப்படி இருக்குன்னு சொன்னா இப்படியா அப்படியான்னு சொல்ல முடியாது. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்ல பிரத்யேகனா என்ன அப்படின்னு ஆத்மாவை பத்தி ஏதாவது சொல்லுவோம். ஆத்மாவை பத்தி என்னத்தை சொல்றது? ஒன்றும் வேணாம் சொல்றேன். இதற்கு பிரத்யதியே நீ சொல்றதே ஒரு பிரத்யேகாத்மாங்கிறது அது எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும்? பதில் என்னன்னா தாதிற்கு ஈதிற்கு இதித்வயம் எத்திர ந பிரசரதி ஏதத் தத்துவமிக் விவகாரம் பிரத்யதிக் விவகாரம். இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இதெல்லாம் எதில் சொல்ல முடியாதோ அதுதான் நீங்க சொல்லுங்க. அதுதான் ஆத்மா எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும்னு இல்லை, இப்படி அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு பிரகாரத்தை நீ ஆரோபணம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த வஸ்துல சிவப்பா இருக்கும் கருப்பா இருக்கும் அப்படின்னு சிவப்பா இல்லை கருப்பா இல்லை எல்லாம் நேற்றுன்னு இங்கே சொல்ல வேண்டியிருக்கு. அதான் இப்படி அப்படி எல்லாம் எதில் சொல்ல முடியாதோ அதுதான் பிரத்யேக. அந்த மாதிரி இங்க சொல்லிட்டார். கிஞ்சி விவஸ்திதம் மனசேந்திரியாதீதம். இந்த 5 பாக்கியேந்திரியங்கள் மனசு எதுக்குமே அது அதீதமாக இருக்கு, இதுக்கு விஷயமாக இல்லை. அவிநாசம், அதுக்கு விநாசமே கிடையாது. பெரிய வஸ்துக்கு தான் விநாசம். தத் அஸ்தீஹ தத்து சதாத்மேதி கட்சதே. அதுதான் தத்து, அதுதான் ஆத்மா அப்படின்னு ஸ்ருதியிலெல்லாம் சொல்லப்படுது. இயந்து சர்வ திருஷ்யார்த்தியா ராஜன் சர்க்க பரம்பரா தஸ்மின்னேவ மகாதர்ஷே பிரதிபிம்பம் உபாதினா. இப்ப பாருங்க, அந்த ஆத்மஸ்வரூபம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆத்மஸ்வரூபத்தை ஆதாரமாக கொண்டுதான் இவ்வளவு திருஷ்யங்களை பார்க்கிறேன். நீங்க பார்க்கறது திருஷ்யம், ஆனா திருஷ்யத்துக்கு எது ஆதாரமாக இருந்துருக்கோ எதுல இருக்கோ அதை பார்க்கல. அதுதான் இதுக்கு ஆதாரமாக இருந்திருக்கு. அந்யாஸ்து அந்யத்துவம் ஆயாந்தி காச்சித் பிரம்மாண்டதாம் யாந்தி காச்சித் கச்சந்தி பூததாம் அந்யாஸ்து அந்யத்துவம் ஆயாந்தி அவத் ஏவம் ஜெகத்ஸ்திதி. இந்த ஜெகத் எப்படி வந்ததுன்னு கேட்டியே சொல்றேன். அந்த சுத்தமான ஆத்மஸ்வரூபத்துல ஒண்ணு இருக்கு, இதோ மாயை. அந்த மாயையுடைய சக்தியாக சக்திகள் அனந்த சக்தி. அந்த அனந்த சக்தியில சில சக்திகள் பிரம்மாண்ட ரூபமாக உருவெடுக்கிறது. சில சக்திகள் சேதன பிராணிகளாக வந்துடுறது சிருஷ்டியாக. சிலது வேற இந்த மாதிரி பல விதமாக அந்த சக்திகள்லாம் தெரியுது. ஆனால் ஆத்மஸ்வரூபத்தில் அது ஒண்ணுமே இல்லை. ந பந்தோஸ்தி ந மோக்ஷோஸ்தி பிரம்மைவாஸ்தி நிராமயம். பந்தமே கிடையாது. பந்தம் உள்ளவன் யாரு அப்படின்னு கேட்டா, பந்தத்துல இருந்துட்டு இருக்கும் போது நான் தான் பந்தன்னு சொல்லணும். தியானம் வந்ததுக்கு அப்புறம் யாருக்கு பந்தம்னு கேட்டா மோட்சம் கிடைச்சுதான்னு கேட்டா பந்தம் வந்தாத்தான மோட்சம். பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாக்க அப்படி எப்படி மோட்சம்? அதனால நம்ம மோட்ச வஸ்தி என்ன இருக்கு? பிரம்மை வாஸ்தி நிராமயம். அந்த நிராமயம் எந்த சம்சார தர்மமும் ஒட்டாத ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான் இருக்கு. இது ஐக்கியம் ஐக்கியம்லாம் கூட இல்லை. நைக்கியமஸ்தி நகை தித்வம். ஏகத்துவமா துத்வமா ரெண்டும் கிடையாது. சம்பித் சாரம் விரும்பது. இதுதான் இருக்கு அப்படின்னு நீ புரிஞ்சுக்கோ. இதுதான் உன்னுடைய ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு. இதுதான் முக்வாக்கு மனு உபதேசம் பண்ணுது.